அந்த அப்துல்லாவின் மகனார் சாதித்து விட்டார் என்கிறேன். ஜுபைரே, மூடு உன் வாயை. இதற்கு மேல் ஏதும் பேசினாய் உன் நாக்கை அறுத்து விடுவேன். உண்மையை சொன்னால் உதைக்க வருகிறாயா? முஸ்லிம்களுக்கு முதலில் உன்னை ஒழித்து கட்ட வேண்டும். உன்னை. அபூஜஹல், விடு என் சட்டையை. ஆத்திரப்படாதே அபூஜஹல், விடு அவன் சட்டையை. இவன் அதிகம் பேசுகிறான். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறை அழைப்பின் தாக்கத்தினை அழிக்க வேண்டும் என்பதே அவர்களின் ஒரே எண்ணம். வல்லநாயன் அல்லாஹுவின் அருளால் அந்த சதித்திட்டம் தவிடுபொடியாக்கப்பட்டதே வரலாறு. அதன் பின்னணியில் நடந்த முக்கிய சரித்திர சம்பவத்தையே மீண்டும் ஒரு முறை சுவடுகள் இன்று மறுவாசிப்பு செய்கிறது. வாருங்கள், மக்கா நகரின் பக்கம் சென்று வருவோம். கொட்டும் பணிமிக்க கொடிய இரவு அது. இஸ்லாத்தின் கொடிய விரோதி அபூஜஹலின் இருப்பிடம் அது. கொஞ்சம் அமைதியாக இரு அபூஜஹல். அப்துல் முத்தலிபின் பேரர் கொண்டு வந்துள்ள மார்க்கத்தை அடியோடி அழிப்பதற்கு ஆளுக்குறை யோசனை சொல்வீர்கள் என்று பார்த்தால் இப்படி அடித்துக் கொள்கிறீர்களே. மன்னித்துக் கொள்ளாளர், ஆத்திரத்தில் அவசரப்பட்டு விட்டேன். நானும் அப்படி பேசியிருக்க கூடாது. நடந்ததை விடு ஜுபைர், இனி நடக்கப் போவதை யோசிப்போம். நல்லது, இப்போது சொல்லுங்கள். இந்த மக்கத்து மண்ணில் நாம் மானத்துடன் வாழ்வதற்கான வழியை சொல்லுங்கள். நம் மூதாதையர்களின் கடவுள்கள் மனாதும் லாதும் உஸ்ஸாவும் வெறும் கச்சிலைகளை என்ற பழிச்சொல் நீங்க நல்லதொரு யோசனை சொல்லுங்கள். இறைவன் ஒருவனே என்றும் அவனது இறுதி இறை தூதர் தானே என்றும் ஏற்றுக்கொண்டால் வெற்றியாம், இல்லை என்றால் கைசேதம் என்று சொல்லித் தெரியும் அந்த மனிதரை கொள்ளும் வழியை சொல்லுங்கள். அவரை பின்தொடரும் கோத்திரங்களையும் மக்களையும் நம் முன் மண்டியிட வைக்க நல்லதொரு முறையை சொல்லுங்கள். சொல்லுங்கள். யோசனையா? என்ன சொல்லலாம்? சிந்தனைக்குள் எதுவும் சிக்குவதாக தெரியவில்லையே. யாரேனும் ஏதாவது சொல்லுங்கள். நான் சொல்கிறேன். யார் அது? யார் இந்த வயோதிபர்? தடித்தாரை, தள்ளாடும் நடை, நரைத்த முடி, அச்சம் தரும் முகம். இதற்கு முன் இவரை நான் எங்கும் கண்டதில்லையே. யார் நீர்? எம் அனுமதியின்றி ஆலோசனை மன்றம் வருகிறீர். என்ன தைரியம் உமக்கு? இது தைரியம் அல்ல, உங்கள் மீது நான் கொண்டுள்ள அக்கறை. அக்கறையை விடும். முதலில் நீர் யார் என்பதை சொல்லும். நான் நஜது தேசத்தவன், உங்கள் ஆதங்கம் அறிந்தவன். மனிதனது உதிரம் மூடும் இடமெல்லாம் என் பார்வை பரந்திருக்கும். என்ன சொல்லுகிறீர்? யோசனை சொல்லும் தகுதியும் திறமையும் இந்த வயோதிபனுக்கு நிரம்பவே உண்டு என்கிறேன். நல்ல முகவரியற்ற இந்த கிழவனை நம்பலாம். முதலில் இக்கிழவன் என்ன சொல்லுகிறான் என்பதை கேட்போம். பின் நம்புவதா ஏற்றுக்கொள்வதா என்று தீர்மானிப்போம். நல்ல யோசனை. வயோதிபரே, அந்த கதிரையில் போய் அமர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, நான் அமர்ந்து கொள்கிறேன். முட்டாள்கள், நான் நஜது தேசத்தவன் என நம்பியே விட்டார்கள். அழிந்து போகும் உலக மாயைக்குள் உங்களை சிக்க வைத்து சின்னா பின்னமாக்கம் கொடியவன் நான் தான் என்பது உங்களுக்கு தெரியாது. நப்ஸ் என்னும் உள்ளத்தில் நயவஞ்சக விஷத்தை விதைத்து உங்களது கல்வினை கல்லாக்கும் கயவன் நான். சுட்டெரிக்கும் நரக நெருப்பில் உங்களை விழச் செய்யும் உங்களது உற்ற நண்பன் நான். என்னை யார் என்று நினைத்தீர்கள்?